வணக்கம். கோபம் என்பது வேறு, பகை என்பது வேறு, வெறுப்பு என்பது வேறு. இது மூணுத்தையும் எதனால வருதுன்னா, அதுல ஸ்டார்டிங் பாயிண்டே கோபம். கோபத்திலிருந்து தான் பகையே வருது. ஸோ பகையும் கோபம். ஒரு சின்ன கதை. ஒரு இளவரசர் ஒரு குருவியை கொஞ்சிட்டு இருந்தார், விளையாடிட்டு இருந்தார். அந்த குருவி தான் சொல்றதை கேட்கலன்னு அது கழுத்தை முறிச்சு கொண்டுட்டார். அதை பார்த்துட்டு இருந்த தாய் குருவி காப்பாற்ற முயற்சிக்கும் போது குருவி காப்பாற்ற முடியும். அந்த கோபத்துல குழந்தைய தான் சின்ன குருவியை கொண்டதுனால பெரிய குருவி அந்த இளவரசரோட கண்ணை நல்லா அப்படி குத்தி குத்தி அவரோட பார்வையை இது பண்ணிடுச்சு. இதை பார்த்துட்டு இருந்த இளவரசர் ராஜா என் குழந்தையே, என் பையன், என்னோட பையனையே இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லா குருவியும் அழிக்க முயற்சிக்கிறாரு. ஸோ அப்போ அழிச்சுக்கும் போது அப்போ படை மாதிரி நடக்கும்போது எல்லா குருவியும் படையா சேர்ந்து எல்லாரோட அந்த படையை எடுத்து வந்த எல்லாரையும் எல்லா கண்களையுமே குத்தி குத்தி பார்வையை இழக்க செய்யும். படைகளோட எல்லாரோட கண்களும் போயிடுச்சு இல்லையா? அப்போ ராஜா அந்த குருவியை கூப்பிட்டு சொல்வார், இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம். உன் குருவி என் பையனை நீ என் பையன் கண்ணை இது பண்ணிட்ட, உன்னோட படைகள் எல்லாம் என்னோட படையை சேர்ந்தவங்க கண்களை இது பண்ணிட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம், இதுக்கு மேல பிரச்சனை. நம்ம ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. நமக்குள்ள இருக்கிறது வெறுப்பு கிடையாது, கோபம் கிடையாது, பகை அப்படின்னு சொல்லிச்சு. சோ அந்த பகை முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சது? இளவரசர் அந்த குருவியை கோபத்துல முறிச்சு சின்ன குருவியை கொன்னதுனாலதான் அந்த பகையே ஆரம்பிச்சு. ஸோ பகை எப்பயுமே கோபத்துலதான் ஆரம்பிக்குது. அதனால நம்ம கோபம் இல்லாம எவ்வளவு முடியுதோ கோபமே படாம இருந்தா நல்லா இருக்கும். கதை நல்லா இருக்கா? பாய்.